குரு வாழ்க, குருவே துணை, குரு அடி போற்றி. 2024 குரோதி வருடம் அக்டோபர் மாதத்தின் பலாபலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும், என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறத, என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, என்ன விதமான வழிபாடுகள் உகந்ததாக இருக்கும், ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் என்ன விதமான பலன்கள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி விரிவாக பார்க்க போகிறோம். அந்த வகையில் இப்போ பார்த்தீங்கன்னாக்க இந்த மாதத்தோட சிறப்புகள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம முதல்ல பார்க்கணும். இப்போ அக்டோபர் 2ஆம் தேதி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அமாவாசை திதி வருது. இந்த அமாவாசை நன்னாள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா முன்னோர் வழிபாடு, குலதெய்வ வழிபாடு, பித்திருக்கள் வழிபாட்டுக்கு உகந்த நாட்களாக இருக்குது. அடுத்து அக்டோபர் 3ஆம் தேதி பார்த்திங்கன்னா நவராத்திரி பூஜைகள் ஆரம்பம். அக்டோபர் 11ஆம் தேதி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் பூஜை ஆரம்பம். அன்னைக்கு தான் அந்த பூஜைகள் செஞ்சு வழிபாடு செய்யக்கூடிய ஒரு நாள். அடுத்து அக்டோபர் 17 அப்படிங்கிறது பௌர்ணமி திதி. திரு அண்ணாமலையாரை வழிபடக்கூடிய, கிரிவலம் சென்று வழிபடக்கூடிய, முழு அருளை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள், அம்மனுக்கு உகந்த நாளாகவும் இருக்குது. இப்படிப்பட்ட விசேஷ தினங்களோடு இருக்கக்கூடிய இந்த நாட்களில் 21 அக்டோபர் 21, 24 பார்த்தோம்னாக்க சுமுகூர்த்த தினங்களாக வருது. அடுத்து அக்டோபர் 28 வாஸ்து நாள். புது வீடு கட்டணும் அப்படின்னா வாஸ்து குறிக்கிறதுக்கு மிகவும் உகந்த நாளாக இருக்குது. அடுத்து அக்டோபர் 31 தீபாவளி திருநாள் பண்டிகை அப்படிங்கிறது அன்னைக்கு தான் வருது. இப்படிப்பட்ட சிறப்புகளோட இந்த மாதம் தொடங்குது. அது மட்டும் இல்லைங்க, 4 விதமான கிரக பெயர்ச்சிகள் அப்படிங்கிறதும் இந்த அக்டோபர் மாதத்தில் வருது. புதன் பகவான் பார்த்தோம்னா அக்டோபர் 10ஆம் தேதி பெயர்ச்சி ஆகிறார். சுக்கிர பகவான் 13ஆம் தேதி பெயர்ச்சி ஆகிறார். செவ்வாய் பகவான் அப்படிங்கிறவர் 20ஆம் தேதி பெயர்ச்சி ஆகிறார். இதுக்கு இடையில சூரிய பகவான் அப்படிங்கிறவர் அக்டோபர் 14ஆம் தேதி பெயர்ச்சி ஆகிறார். இப்படிப்பட்ட பெயர்ச்சிகளை வைத்துக்கொண்டு என்ன விதமான பலாபலன்கள் இந்த அக்டோபர் மாதத்தில் இருக்க போகுது அப்படிங்கிறத டீட்டெயில்டாக விரிவாக நம்ம பார்க்க போகிறோம். அந்த வகையில் உங்களுக்கு ஏதேனும் இலக்கண அடிப்படையில் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் எப்படி இருக்குது, விதி அமைப்பு எப்படி இருக்குது, இப்போ இருக்கக்கூடிய கோச்சார நிலைகளுக்கும் தசாபுத்தி பலன்களும் எப்படி இருக்குது, என்ன செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி விரிவாக பார்க்கணும் அப்படின்னா டிஸ்பிளேயில் தர நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை முழுமையாக நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒவ்வொரு ராசிக்குமான கோச்சார பொது பலன், அக்டோபர் மாதத்திற்கான பொது பலன்களை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அந்த வகையில் இப்போ உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத இப்போ நம்ம விரிவாக பார்க்குறோம். வாங்க பார்ப்போம். மிதுனம் காலச்சக்கரத்தின் 3வது ராசியான மிதுன ராசிக்கு ராசி அதிபதி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா புதன் பகவான் தான். நட்சத்திரங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குது அப்படின்னா மிருகஸ்ரீடம், திருவாதிரை, புனர்பூசம் அப்படிங்கிற 3 நட்சத்திரங்கள் இதில் ட்ராவல் பண்ணுது. அப்போ இந்த காலகட்டத்தில் அக்டோபர் மாதத்தில் பார்த்தோம்னா உங்களுடைய ராசிநாதன் சொல்லக்கூடியவர் ஆரம்பத்தில் 4ஆம் இடத்துல போயிருக்கிறார். உங்கள் ராசியிலேருந்து 4ஆம் இடத்துல இருக்கிறார். கூட சூரியன் கேதுவோட பிடியில் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அடுத்து அக்டோபர் 10ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தோம்னாக்க உங்களுடைய ராசிநாதன்கிறவர் பாக்கியஸ்தானத்தில் பாக்யாதிபதி, ஆட்சி பெற்ற பாக்யாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரனோட போய் சேர்றார். ஒரு நல்ல அமைப்பு தான் ஏற்பட்டிருக்கு. ஒன்று. அடுத்த விஷயம், ராசியிலேயே செவ்வாய் பகவான் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. அடுத்து 9ஆம் இடத்துல யார், சனி பகவான் வக்ரகதியே இருக்கிறார். 10ல் ராகு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. 12ஆம் இடத்துல குரு இருக்கிறார். அவரும் அக்டோபர் 9ஆம் தேதி அப்படிங்கையில் வக்ரகதி நிலையை அடைஞ்சிடுவார்.
இப்படிப்பட்ட கிரகங்கள் என்ன விதமான மாற்றத்தை இந்த அமர்வுக்கு ஏற்ற மாதிரி கொடுக்குது, இடப்பெயர்ச்சிக்கு ஏற்ற மாதிரி கொடுக்குது மிதுன ராசிக்கு அப்படின்னா, கடந்த காலங்கள்லாம் நம்ம காலங்கள் ரொம்ப சிரமமான காலம். மிதுன ராசியை பொறுத்தவரையில் விரைய செலவுகள் ரொம்ப அதிகம், இழப்புகள் ரொம்ப ஜாஸ்தி. அது மட்டும் இல்லாமல் குடும்ப உறவுகளில் கொஞ்சம் விரிசல், மனஸ்தாபங்கள், இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நடந்த ஒரு காலம். இல்லை என்னதான் சம்பாதிச்சாலும் கையில் ஒரு பெருசாக ஒன்றும் சேமிப்பு பண்ணுறது அப்படிங்கிறது முடியல அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலைகள் நிறைய இருந்தது. ஆனால் அந்த குரு அப்படிங்கிறவர் கொஞ்சம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா விரைய செலவுகளை கொஞ்சம் சுப விரைய செலவுகளாக கொஞ்சம் மாற்றிட்டார். அந்த விஷயத்தில் கொஞ்சம் பாராட்டுக்குரிய ஒரு நிகழ்வு அப்படிங்கிறது நடந்திருக்கு. ஆனால் இருந்தாலும் தொழிலில் நிறைய அடி வாங்கிடுச்சு. அந்த தொழில் செய்கிறேன், இந்த தொழில் செய்கிறேன்னு பல்வேறு தொழில்கள். சரி, உறவுகள் சார்ந்த விஷயத்தில் சனி பகவான் பார்த்தீங்கன்னா உறவுகள் சார்ந்த விஷயத்தில் சின்ன சின்ன கெடுதல்கள் அதெல்லாம் சந்தித்தாலும் இந்த காலகட்டம் அக்டோபர் மாதத்தில் உங்கள் ராசிநாதன் அப்படிங்கிறவர் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால இவைகள்லேருந்து கொஞ்சம் விடுதலை கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் முன்னேற்றமும் கிடைக்குது. எண்ண அலைகளில் மாற்றமும் ஏற்படுது. ஒரு சுதந்திரமான ஒரு எண்ணம் வருது உங்களுக்கு. இதுவரையில் இருந்த ஒரு தயக்கம், சூழ்நிலையில் ஒரு தயக்கம், அப்படிங்கிறதெல்லாம் பயம் அப்படிங்கிற ஒரு விஷயமெல்லாம் தாண்டி இப்போ என்ன நடக்க போகுதுன்னா, கேதுவோட பிடியில் இருக்கக்கூடிய புதன் சுக்கிரனோடு ஆட்சி பெற்ற சுக்கிரனோடு செய்கிறையில் உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு தாங்க ஏற்பட்டிருக்கு. இப்படி இருந்தால் நல்லா இருக்கும், இப்படி செஞ்சால் சரியாக இருக்கும், இது லாபம் உள்ளது பிஸ்னஸ்ஸு, இது லாபம் உள்ள தொழில், இது லாபம் உள்ள வியாபாரம், இதை செய்யலாம் இதை செய்யக்கூடாது அப்படிங்கிற குழப்பம்லாம் இல்லாமல் நல்ல தெளிவாகக்கூடிய ஒரு காலகட்டம். அப்போ இந்த காலகட்டத்தில் அக்டோபர் மாதங்கிறது உங்களுக்கு நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய காலகட்டம் தான். அதே கெடுதலை கொடுத்துக்கிட்டு இருந்தவர் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவானும் வக்ரகதி நிலையில் போகிறார். அப்போ இதுவும் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. அப்போ சனி பகவானும் வக்ர நிலையில் இருக்கிறது அப்படிங்கிறது சாதகமாக இருக்குது. அப்போ இப்போதைய சூழ்நிலை அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது. அப்போ வேலை, தொழில், வருமானம் சார்ந்த விஷயங்கள்லாம் நல்லா இருக்குது, பிக்கப் ஆகக்கூடிய முன்னேற்றம் தரக்கூடிய வகையில் தான் அமைஞ்சிருக்கு. பல்வேறு விதமான தொழில் வாய்ப்புகள், வேலை வாய்ப்புகள்லாம் கிடைக்கும், பயன்படுத்திக்கலாம். அடுத்து பூர்வீகத்தில் குழந்தைகளால் மகிழ்ச்சி, குலதெய்வ கோவில், குலதெய்வ அருள் பரிபூர்ணமாக கிடைக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் நல்லா இருக்குது. எண்ணங்கள் ஈடேறுறது, ஆழ்மன நீண்ட நாள் ஆழ்மனம் சில போட்டு குழப்பிக்கிட்டு இருந்த சில விஷயத்தெல்லாம் அந்த காலகட்டத்தில் செயல்முறைப்படுத்துறது, நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறுறது அப்படிங்கிறதெல்லாம் நடக்கும். நாம் அவசரப்பட்டு கோபம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வெளிக்காட்டிட வேண்டாம். மற்ற விஷயங்கள்லாம் அவங்களுக்கு நல்லா இருக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு தாங்க ஏற்பட்டிருக்கு.